அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த குருதேவ வாசியோகம் இந்த மெடிடேஷன் கிளாஸ் பற்றி நான் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போய் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ என்னன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து போயிட்டு வரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் நான் வந்து ஜாயின் பண்ண போது என்னாச்சுன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. நானும் ஜாயின் பண்ணேன். ஒரு 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே எங்கள் அம்மா மாதிரியே பெரியவங்களாக இருந்தாங்க. எனக்கு வந்து அப்படியே வந்து ஐயோ ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து லைக் ஐ ஐ ஃபெல்ட் வெரி போர்டு. ஏன்னா என்னோட வயசில் யாருமே இல்லை, என்னோட ஏஜில் யாருமே இல்லை, யாருமே யங்காக இல்லை. என்னன்னா ஐ வாஸ் வெரி போர்ட். சரி, என்ன பெரியவங்களாம் இருக்காங்களே, ஸோ வந்து எப்படி கிளாஸ் வந்து ரொம்ப போரிங்காக இருக்க போகுது அப்படின்னு நானும் நினச்சேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா திடீர்னு வந்து நம்ம குருதேவா வந்து என்ன பண்ணாருன்னா, மாடர்ன் குருகுலம்னு ஒன்று ஆரம்பித்தார். என்கிட்ட அதை பற்றி சொன்னார். ஸோ என்னாச்சுன்னா இந்த குருதேவா மாடர்ன் குருகுலம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், யங்ஸ்டர்ஸ். தட் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். எனக்கு அதை கேட்டோன்னே ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் உடனே நான் வந்து இதுக்கு நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். தென் வாட் ஹேப்பன்ட் என்னன்னா, இந்த கிளாஸ் வந்து சண்டே மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ வந்து 9 o'clock இட் வில் ஸ்டார்ட். ஸோ என்னன்னா, சண்டேஸ் மட்டும் ஒரே ஒரு நாள் தான், வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் இந்த மாடர்ன் குருகுலம் கிளாஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி அதாவது என்னன்னா 6 yearsலேருந்து வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ என்னன்னா 6 yearsலேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே யாருனாலும் இந்த குருகுலம் என்னன்னா குருதேவாஸ் மாடர்ன் குருகுலமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா இப்போ நான் வந்து என்னன்னா ஜாயின் பண்ணேன். அண்ட் கிளாஸஸும் வந்து போச்சு. ஒரு 2-3 கிளாஸஸ் போச்சு. என்னன்னா அவங்க சொல்கிற ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக இருந்தது அண்ட் தாட் ப்ரொவோக்கிங்காக இருந்தது. ஸோ அவங்க இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து என்னன்னா தாட் ப்ரொவோக்கிங்கான சில குவெஸ்ஸஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு செஷனை வந்து எப்படியெல்லாம் இன்ட்ராக்டிவாக காட்டணுமோ இந்த மாடர்ன் குருகுலம் அவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக. ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ராக்டிவ். ஸோ நம்ம குருஸ் வந்து அவங்க எல்லாமே வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக வந்து ஒவ்வொரு கிளாஸும் வந்து பார்த்து தே ஆர் மேக்கிங் இட் வெரி இன்ட்ராக்டிவ். ஸோ நான் வந்து இப்போ வந்து இது நான் வந்து ஃபுல்லாக வந்து இது என்ன, இதோட பெனிஃபிட்ஸை நான் வந்து ரொம்ப லாங்காலாம் நான் போக போகிறதில்ல, சும்மா ஷார்ட்டாக தான் நான் முடிக்க போகிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து இந்த குருகுலம் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு இன்க்ரீஸ்டான ஃபோக்கஸ்ஸு, அதுக்கப்புறம் மெமரி பவரு, அப்புறம் அவங்க வந்து என்னன்னா தேர் கோயிங் டு லேர்ன் குட் ஹேபிட்ஸ் த்ரூ திஸ் மெடிடேஷன்ஸ். அப்புறம் வந்து அவங்களோட லேர்னிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. தென் அவங்களோட ஸ்க்ரீன் டைம் மெயினாக வந்து இப்போ எல்லாருமே தே ஆர் வாட்சிங் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீனில் தான் தே ஆர் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் அண்ட் அவங்க அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணுற மூலியமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைமில் இட் இஸ் கோயிங் டு பி ரெடியூஸ். அப்புறம் வந்து நீங்களே வந்து என்னென்னா கொஞ்ச நாள் கழிச்சு பேரண்ட்ஸ், அதாவது இந்த யங்ஸ்டர்ஸோட பேரண்ட்ஸ் வில் பி நோட்டிங் திஸ். அவங்க வந்து மேஜிக்கல் வேர்ட்ஸ்லாம் தே வில் பி யூஸிங் தேங்க்யூ, சாரி, இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணாதவங்க கூட தே வில் பி யூஸிங் த்ரூ திஸ் மெடிடேஷன் ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இட் இஸ் கோயிங் டு பி இம்ப்ரூவ்ட். அவங்களோட பர்சனல் க்ரோத் ஆகட்டும், அவங்களோட ஹெல்பிங் நேச்சர், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்கில்ஸ், கிராட்டிடியூட், டிசிப்ளின், அப்புறம் அவங்களோட பேஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட பாசிட்டிவ் திங்கிங், இது எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச். ஸோ என்னன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தாட்டு, அவங்களோட டிசிப்ளின் ஆகட்டும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி டெவலப்ட் அண்ட் பில்ட்.
அடுத்தது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்களோட ஸ்கில்ஸ் லைக் பெட்டர் டெசிஷன் மேக்கிங், அவங்களோட லைக் டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக போகுது. அவங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ், இப்போ கிளாஸ்லலாம் வந்து அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு அவங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. பட் இந்த மெடிடேஷன் மூலயமா என்ன ஆகுதுன்னா அவங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ தட் தே வில் ஸ்டடி பெட்டர். அவங்களோட ஆங்கர், இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து சட்டுன்னு வந்து கோவம் வருது ரொம்ப. இப்போ எடுத்தோடனே வந்து எல்லாருமே லைக் கோவப்படுறாங்க இந்த யங்ஸ்டர்ஸ்லாம். ஸோ வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தட் ஒன். தென் அவங்களோட காம் அண்ட் பீஸ்ஃபுல் மைண்ட், இந்த மெடிடேஷன் பண்ணுற மூலயமா அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப காம்ஃபுல்லாக, அதுக்கப்புறம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க போது. அவங்களோட கியூரியாசிட்டி, அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் அவங்களோட போல்ட்னஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட குவிக் லேர்னிங் எபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இமோஷனல் பேலன்ஸ், இன்னர் ஸ்ட்ரென்த்து, இது எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி டெவலப்ட் அண்ட் இம்ப்ரூவ்ட் ஆஃப்டர் லைக் இந்த மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே நான் சொன்ன இப்போ எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி இம்ப்ரூவ்ட். இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யுவர் சைல்ட்ஸ் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். அதுக்கப்புறம் வந்து எப்படியெல்லாம் உங்களோட சைல்டு வந்து வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்னா வெரி சிம்பிள். அவங்களோட லோ ஃபோக்கஸ், இப்போ மெயினாக வந்து ஸ்டடீஸ்னே எடுத்துக்கலாம். லைக் என்னன்னா இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு மெயினாக வந்து லைக் ஸ்டடீஸ். ஸோ என்னென்னா அவங்களோட லோ ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை ஃபோக்கஸாக மாறும். அதுக்கப்புறம் அவங்களோட டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து லைக் என்னென்னா ஒரு கிளியர் திங்கிங் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான் அந்த டெசிஷன் மேக்கிங், ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்க போகுது. தென் வந்து என்னென்னா அவங்களோட பேட் ஹேபிட்ஸ்லாம் வந்து என்ன ஆக போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைய போகுது. இந்த மெடிடேஷன் மூலிமா அவங்க வந்து என்னென்னா ஒரு டிசிப்ளின் சைல்டாக வந்து மாறி வருவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் மாடர்ன் குருகுலம். இது வந்து ரொம்ப ரொம்ப லைக் இட் இஸ் கோயிங் டு change and it is going to transform your child's behavior, health, mental health ஆகட்டும், physical health ஆகட்டும், எல்லாமே it is going to build a strong mind and a beautiful life for your youngsters. ஸோ வந்து you have to start the journey today. ஸோ இந்த கிளாஸஸ் நான் திரும்பி சொல்கிறேன், வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். இந்த குருதேவா வந்து இந்த மாடர்ன் குருகுலம் வந்து ஒரே ஒரு நாள் சண்டே மட்டும்தான் இருக்கும். 9 o'clock இட் வில் பி ஸ்டார்டிங். ஸோ வந்து என்னன்னா இது வந்து மெயினாக வந்து லைக் இந்த ஸ்கூல் காலேஜ் யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம், மொத்தமாக இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் என்டையர் யங்ஸ்டர்ஸ் லைஃப். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா உங்களுக்கு இது பற்றி நிறையா டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்க, இது பற்றி எப்படி ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா யூ கேன் டிஎம் மீ. ஸோ ஐ வில் பி கிவிங் யூ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ். ஸோ திரும்பி நான் சொல்கிறேன், பில்ட் அ ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் லைஃப் ஃபார் யுவர் யங்ஸ்டர்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா இப்போ வந்து சம்மரும் இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ இப்போயே நீங்கள் வந்து ஒரு நல்ல இது இந்த மாதிரி மெடிடேஷன் கிளாஸஸ் அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா, ஸோ இப்போ இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் இன் யங் ஏஜ் இன் செல்ஃப்னா என்ன ஆகும்னா யங்லே வந்து ஸ்டார்ட் பண்ண போது என்ன ஆகும்னா அவங்களோட ஃப்யூச்சர் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி சேஞ்ச் தியர் ஃப்யூச்சர். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அண்ட் யுவர் யங்ஸ்டர். ஸோ இது வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ ஹோப் யூ டோன்ட் மிஸ் திஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ டிஎம் மீ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். நன்றி. ஸோ ஆத்மா வணக்கம்.